ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் தமிழ் மருத்துவம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃபெனட் சீட்ஸ். வணக்கம் வியூவர்ஸ். நம்ம வீடுகளில் அதிகம் பயன்படுத்தப்படுற ஒரு பொருள் தான் இந்த சோம்பு. உலக நாடுகளில் இந்தியா தான் சோம்பு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஹோட்டலில் இல்லைனா கல்யாண வீடுகளில் நம்ம சாப்பிட்டு பிடிச்சதும் இந்த சோம்பு தான் தருவாங்க. அது எதுக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாம நினைக்கிற மாதிரி அது பேட் பிரீத்தை சரி பண்றதுக்காக மட்டும் இல்லைங்க. அதுக்கு பின்னாடி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த சோம்போட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடன் எங்க சேனலோட அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த சோம்பு நம்ம வாயில போட்டு மென்னு சாப்பிடுறதுனால நம்ம உமிழத்துல இருக்கிற நியூட்ரைட் ஜாஸ்தி ஆகுமா. அது மட்டும் இல்லாம சோம்புல பொட்டாசியமும் நிறைய இருக்கிறதுனால பிளட் பிரஷரை ரெகுலேட் பண்றதுக்கு இந்த சோம்பு உதவுதான். நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லான அல்லது அதிகப்படியான தண்ணியை வெளியேற்ற இந்த சோம்பு உபயோகப்படுது. அது மட்டும் இல்லங்க, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனையும் இந்த சோம்பு குணப்படுத்துறதா சொல்றாங்க. சோம்பு தண்ணி தினமும் குடிச்சு வந்தா இந்த சோம்புல இருக்கிற ஆயில் கண்டென்ட் நமக்கு நல்ல செரிமானத்தை தரும். அதோட எந்த விதமான ஸ்டொமக் ப்ராப்ளமும் இல்லாம பாத்துக்கும். சைனஸ் பிளாக்க இந்த சோம்பு டீ சரி பண்ணிடுமா. அதனால ஆஸ்துமா உள்ளவங்களுக்கு இந்த சோம்பு ஒரு நல்ல மருந்து. சைனஸ் மட்டும் இல்லங்க, சளி இருமல்னு நெஞ்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இந்த சோம்பு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. என்ன வியூவர்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உபயோகமானதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க அதிகமா அக்கறை கொண்டவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.